பாடலை ரேடியோல கேட்டது. நேர்ல சந்திக்கிற சந்தர்ப்பம் இப்பதான் கிடைச்சது. உங்க கச்சேரியை கேட்க பெங்களூர் ரசிகர்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த பையன் யாருமா? அவங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? நீங்க தான் என் தாப்பனாருங்கிறது. ஐ சி. அப்போ பேப்பர்ல நான் கொடுத்த விளம்பரத்தை பார்த்துட்டு தான் வந்தியா? இல்ல, நிச்சயமா இல்ல. நான் வேற விஷயமா வந்திருக்கேன். சேம் ஓல்ட் சன், சேம் ஓல்ட் ஃபாதர். Now listen. நான் எம்ஆர்பியை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுக்கு உங்க அனுமதி கிடைச்சா தான் இந்த முடிவுக்கு ஒத்துப்பேன்னு அவங்க தீர்மானமா சொல்லிட்டாங்க. அதனால உங்க அனுமதி கேட்கத்தான் வந்தேன். Say yes or no. உங்க கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணணுங்கிற. வேணும்னா காலில் விழுறோம். கொஞ்சம் உங்க அம்மாவையும் கூப்பிடுறேன். அம்மாவா? அம்மாதான். என்னடா அது, நாம போகும்போது நமக்கு ஒரு அம்மா இல்லையே, இப்போ புதுசா ஒரு அம்மா வந்திருக்காங்களேன்னு பாக்குறியா? நான் தான் சேம் ஓல்ட் ஃபாதர், பட் அம்மா புதுசு. நாங்க 2 பேரும் சேர்ந்து நிக்கிறோம். நீங்க 2 பேரும் எங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? ஆக போகுது. நிச்சயமா உனக்கு பத்திரிகை கொடுக்குறேன். வேற யாரோ வரப்போறதா காஃபி கொண்டு வர சொன்னீங்க? வேற யாரோ இல்ல, த கிரேட் சிங்கர் பைரவி, எம்ஆர்பி. இல்ல, அது எங்க அம்மா. உனக்கு ஒரு அம்மா இருக்காங்கன்னு என்கிட்ட சொன்னியா நீ? ஆல் ரைட் ரஞ்சனி, நீ என்ன கல்யாணம் செய்துக்க போற? என் பிள்ளை உங்க அம்மாவை கல்யாணம் செய்துக்க போறான். நான் உங்க அம்மாவுக்கு மாமனா. அப்ப நீ அவங்க 2 பேரும் நம்ம காலில் விழட்டும். வா, நாம ஆசீர்வாதம் பண்ணுவோம். MRB, your daughter is going to be your mother-in-law and my son is going to be my father-in-law. புதுமை, புரட்சி. மகனே எனக்கு மாமனார வர்றது புதுமை இல்லையா? என் மாமியாரே எனக்கு மருமகனா வர்றது புரட்சி இல்லையா? இவ்வளவு பெரிய புரட்சியே இந்த உலகத்துல யார் செஞ்சிருக்காங்க? நாம செய்வோம், நாம செய்வோம். Why not? Why not? இப்போ முதல்ல நீங்க எங்க காலில் விழுறீங்களா, இல்ல நாங்க உங்க காலில் வந்து விழணுமா? பிரசன்னா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாயகன் நீதான்ப்பா. இதுக்கெல்லாம் நீதான் பதில் சொல்லி ஆகணும். சொல்லு.